கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சென்னையில் குடியேறின நிக்கி கல்ராணி. டார்லிங் படத்துல தமிழுக்கு வந்தவங்க நிக்கி கல்ராணி. முதல் படமே அவங்களுக்கு ஹிட்டா அமைஞ்சதுனாலும் அதுக்கப்புறம் நடிச்ச யாகவராயனும் நாகாக்க, கோ 2, கடவுள் இருக்கான் குமார், மொட்ட சிவா கெட்ட சிவா போன்ற படங்கள் தோல்வி அடைஞ்சு அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த நிலையில ஆதியோட அவங்க நடிச்சு சமீபத்தில் வெளியான மரகத நாணயம் வெற்றி பெற்று இப்போ தமிழ் சினிமா மேல நிக்கி கல்ராணிக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து நெருப்புடா, கீ, ஹரஹர மகாதேவகி, பக்கான்னு 4 படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க நிக்கி கல்ராணி. சில படங்கள்ல நடிக்கிறதுக்கு கதை கேட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதோட இப்போ நான் நடிச்சிட்டு வரும் படங்கள் எல்லாமே நல்ல கதைகள்ல உருவாயிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து எனக்கு ஹிட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. அது காரணமா இது வரைக்கும் ஹோட்டல்கள்ல தங்கினபடியே தமிழ் படங்கள்ல நடிச்சு வந்தேன்னா இப்போ சென்னையில புதிய வீடு வாங்கி குடியேறிட்டேன்னு சொல்றாங்க நிக்கி கல்ராணி.